मरहबा आज चलेंगे கல்வி எல்லாம் கற்று முயர் ஞான கலை இல்லார்க்கு இன்ப நிலை இல்லை மனோன்மணியே மௌலா தீசனை பீக்கூளியை சாக்கடையை கார்த்தேன் வளர்த்தேனன் கண்ணே ரஹ்மானே என்னை போல் மாப்பிள்ளை மார் எத்தனை பேருந்தனக்கு உன்னை போல் பண்ணனக்கு இல்லை மனோன்மணியே மௌலா யஸல்லி வஸல்லிம் என் தேகம் விழுமிடந்தான் வீதிகளோ காடோ செடியோவன் கண்ணே ரஹ்மானே முதலிக்கும் இயல்பூ போல் தேரை கற்கும் கல்லுள்ள முதலிக்கும் கண்ணே ரஹ்மானே மௌலா யஸல்லி வஸல்லிம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இப்போது பாடிய பாடல்கள் மஸ்தான் சாஹிபு அப்துல் காதிர் ஆலிம் வலியுல்லா அவர்களால் பாடப்பட்டவைகள். இந்த பாடல்களுடைய வாஹிரான வெளிப்படையான கருத்துக்களை எடுத்து பார்க்கும்போது ஷரியாத்துக்கு முரணானது போல் தெரியும். ஆனால் அவற்றின் யதார்த்தத்தை நோக்கி பார்த்தால் அவை ஷரியாத்துக்கு முரணானதல்ல. காதல் பைத்தியம் பிடித்தவன் என்னமோ எல்லாம் உளறுவான்.
அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் வழக்கு பேசி வழக்காடுறது நியாயம் இல்லை. பைத்தியகாரன் ரோட்டில் நாம் நல்லவங்க போனாலும் சில நேரம் ஏசி போட்டுருவான். நாங்கள் போய் கோர்ட்டில் வழக்கு வச்சு அந்த பைத்தியக்காரனை கொண்டு போய் நிப்பாட்டிட உடனே நீதவாங்க ஆளை பார்த்துட்டு சொல்லுவான், இவன் பைத்தியக்காரன், போ, வழக்கு போட இயலாது. ஏன் பைத்தியக்காரன் கண்டதையெல்லாம் உளருவான். அவனுக்கு நீதி தெரியாது, நியாயம் தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, எல்லாமே உளருவான். அதே போல் இறைவன்ல பைத்தியக்காரானாக்கள். மஜ்னூன் லெய்லாண்டு நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. லெய்லாவில் பைத்தியக்காரனான ஒருவன் இருந்தான் அரபு நாட்டில், பெரிய ஒரு வரலாறு அது. அவனுக்கு லெய்லா லெய்லான்னு சொல்லிட்டு கிடக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. பின்னாலே போவானான். அவள் காரி துப்பினா அந்த துப்பலை பார்த்துக்கிட்டு நிற்பான் 2 நாளைக்கு. அப்படி பைத்தியம் பிடிச்சவன் அவன் மஜ்னூன் லெய்லா. அதே மாதிரி இறை காதல் உள்ளவர்கள், காதலன்டா நீங்க நினைச்சுக்குவானது என்னமோ காதலன் காதலி எங்கும் போது என்னமோ ஒரு சிற்றின்பத்தோடு தொடர்புடைய மாதிரி அப்படி நினைச்சுக்குவானது. காதலன்டா அன்பு, அவ்வளவுதான். மஹப்பத்துங்கிறீங்களே தமிழ்ல, மஹப்பத்துக்கு காதல். இஷ்கண்ட் அரபல் சொல்றீங்களே, அதுக்கு காதல், ஆசை, மஹப்பத்து, அன்பு. அப்ப அல்லாஹ்வில் அன்பு வைத்தவர்கள் ஆஷிகீன்கள், அவர்களை அரபியில் ஆஷிகீன்கள், இஷ்கு உள்ளவர்கள் என்று சொல்லப்படும். இப்படி உலகத்தில் நபிமார்கள் முதல் வலிமார்கள் வரை ஆஷிகீன்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுல காதல் வைக்காம இருக்கலாமா? அல்லாஹ்வை மஹப்பத்து வைக்காம இருக்க முடியுமா? எப்படி முடியும்? மனச்சாட்சியில கேட்டு பாருங்க. நீங்க மனச்சாட்சியில கையை வச்சு கேட்டு பாருங்க, அல்லாஹ்வை காதல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அல்லாஹ்வில் அன்பை வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அல்லாஹ்வை நேசிக்க வேணுமா நேசிக்க கூடாதா? மனச்சாட்சியில கையை வச்சு கேட்டு பாருங்க. மனச்சாட்சி என்று சொல்லும், வாஜிப் ஃபர்து ஐன் என்று சொல்லும். நாங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆசை ஏற்பட்டு, பாசம் ஏற்பட்டு, அன்பு ஏற்பட்டு வெளியில வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் ஆசையின் வெளிப்பாடுகள். கோபத்தினால வெளிப்படுத்தல எங்களை. ஆசை மிஞ்சி, ஆசை அதிகமாகி, என்ன ஆசை அதிகமாகி ஒரு பாடல் வருது. என்ன ஆசை அதிகமாகி, எனக்கு இந்த பாட்டு வருகிறது இல்லை. பொறுமை இழந்தேன் புண்ணியா. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆசை ஏற்பட்டு நாங்கள் வெளியாயிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி வழியாயிடுச்சு? உங்க 2 பேருக்கும் ஆசை ஏற்பட்டு புள்ள வழியாயிடுச்சு. உங்க 2 பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஆசை ஏற்பட்டுச்சு, புள்ள வழியாயிடுச்சு. இந்த பிள்ளையில இறக்கமா இருப்பீங்களா இல்லையா? இறக்கமா தான் இருப்பீங்க அந்த பிள்ளையில. அதுலேயும் மூத்த பிள்ளையில என்ன செய்வீங்க? கொஞ்சம் இறக்கம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வெளிப்பாடுகளாகிய சிருஷ்டிகள் மீது கடுமையான ஆசை, அன்பு, இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதே போல மூத்த பிள்ளையில இரக்கம் அதிகமாக இருப்பது போல மூத்த படைப்பு, முதல் படைப்பு எது?